கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டேங்கிறாரு? ஆண்டவர் பேசுகிறது எனக்கு தெளிவாக பேசுகிறாரு. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி கேட்கும்போது அவர் என்னோடு கூட தெளிவாய் பேசுகிறது போல தோன்றுகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அழுதுகிட்டு இருக்க உங்கள் கண்கள் தாங்க ஆச்சரியத்தை பார்க்க போது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 25:8. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தியை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பார்க்குறோம், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து நிந்தையை அவர் மாற்றி போடுவாராம். மாற்றுவது மாத்திரமல்ல, இது ஒரு மனிதன் சொல்லவில்லை, கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் அழுகதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? அழுகையின் பள்ளத்தாக்க நீ ஊடுருவ கடந்து சென்று கொண்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்கிறாரு, அழுகிற உன் கண்கள் ஆச்சரியத்தை காணப்போகிறது. எதிலெல்லாம் நிந்திக்கப்பட்டாயோ அதிலெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுதாயோ அந்த காரியத்திலே ஒரு விசாலம் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. கர்த்தரே இதை உனக்கு சொல்லுகிறார். உன்னுடைய முகத்தில் இருக்க கண்ணீரெல்லாம் அவர் என்ன செய்ய போகிறாராம்? துடைக்க போகிறாரா? அது எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? உங்கள் கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய கவலைகளை மாற்றுறது மாத்திரமல்ல, உங்களுடைய நிந்தையும் பூமி நீராதபடிக்கு அவர் நீக்கி போடுவார். என்னென்ன காரியங்களாம் நிந்திக்கப்பட்டீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமற் போய்விடுமாம். காரணம் என்ன? அவரே உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும் போது அங்கே ஆச்சரியமான காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போதுதான் ஆண்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மோசையை அங்கத்து ஒரு தலைவனாக ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனே உங்களுக்கு தலைவராயிருந்து உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுடைய முகங்களிலிருந்து வடிக்கிற கண்ணீர்கள் ஒவ்வொன்றையும் துடைத்து எங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைவாக்கி ஆச்சரியமான பாதையிலே நீர் எங்களை நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிறோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் என்னென்ன விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் அத்தனை விண்ணப்பத்தையும் கேட்டு நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.